அவன் மாமனாராகிய லாபானுக்கு நல்ல ஆசீர்வாதமா இருந்தான். அவன் 14 வருஷம் கழிச்சு கர்த்தர் மறுபடியும் யாக்கோபை சந்தித்து, நான் உனக்கு எந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னனோ அந்த தேசத்துக்கு நான் திரும்ப கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனோட கூட பேசுறாரு. இப்போ அவன் அவன் மாமனார் கிட்ட போயிட்டு நான் என் தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் அனுமதிக்கல. நீ இவ்வளவு நாள் சம்பளம் இல்லாம வேலை பார்த்த, இப்போ உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு சொல்லு, நான் உனக்கு அதை தரேன் அப்படின்னு சொல்றான். சரி, யாக்கோபும் எனக்கு இந்த மாதிரி ஆடு வேணும், புள்ளி உள்ள ஆடு வேணும்னு கேக்குறான். சரி, புள்ளி உள்ள ஆடு கொடுக்குறான். அப்புறம் இதே போல ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முறையும் அவன் என்ன பண்றான், லாபான் சம்பளத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறான். ஏன் அவன் சம்பளத்தை மாற்றுறான்னா, இவன் எது சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்கிறானோ அந்த ஆடுகள் தான் அதிகமா பிறக்குது. அந்த ஆடை தேவன் அதிகமா பெருக செய்யறார். அப்படி பெருக பெருக அவனுக்கு சம்பளம் அதிகமாயிட்டே இருக்கு. யாக்கோபுக்கு